துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை எதிர்த்து வழக்கானது தொடரப்பட்ட நிலையில் துணைவேந்தர்கள் நியமிக்கும் அதிகாரம் கல்வியின் தரம் பாதிக்காது என்று தற்பொழுது பதில் மனு கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். தமிழகத்தில் உள்ள துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை எதிர்த்து திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் இந்த சட்டத்துக்கு இடைக்கால தடையை வைத்திருந்தது. மேலும் தடையை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தடையை நீக்கியதுடன் பிரதான வழக்கை விசாரிக்கும்படி உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் பதில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மனுதாரர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர் என்பதை மறைத்து அரசியல் நோக்கத்தோடு சட்ட நடைமுறையை தவறாக பயன்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை ஆரம்ப நிலையிலேயே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை நிர்வாக வசதிக்காக மாநில அரசுக்கு வழங்கியதை பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறைகளுக்கு முரண்பானது என்று கூற முடியாது என்றும் பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளை பின்பற்றிதான் துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக சட்டம் இயற்ற மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி சட்டம் இயற்றதன் காரணமாக கல்வியின் தரம் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட போவதில்லை என்றும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசின் இந்த பதில் மனுவில் கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் இந்த வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு தலைமை நீதிபதி அமர்வு தள்ளி வைத்திருக்கிறது. அஸ்வினி, துணைவேந்தர்கள் நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை எதிர்த்து வழக்கானது தொடரப்பட்ட நிலையில் துணைவேந்தர்கள் நியமிக்கும் அதிகாரம் கல்வியின் தரம் பாதிக்காது என்று தற்பொழுது பதில் மனு கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். தமிழகத்தில் உள்ள துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை எதிர்த்து திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் இந்த சட்டத்துக்கு இடைக்கால தடையை வைத்திருந்தது. மேலும் தடையை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தடையை நீக்கியதுடன் பிரதான வழக்கை விசாரிக்கும்படி உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் பதில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மனுதாரர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர் என்பதை மறைத்து அரசியல் நோக்கத்தோடு சட்ட நடைமுறையை தவறாக பயன்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கை ஆரம்ப நிலையிலேயே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை நிர்வாக வசதிக்காக மாநில அரசுக்கு வழங்கியதை பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறைகளுக்கு முரண்பானது என்று கூற முடியாது என்றும் பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளை பின்பற்றிதான் துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக சட்டம் இயற்ற மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி சட்டம் இயற்றதன் காரணமாக கல்வியின் தரம் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட போவதில்லை என்றும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசின் இந்த பதில் மனுவில் கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் இந்த வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு தலைமை நீதிபதி அமர்வு தள்ளி வைத்திருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு